பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹபீபினா வ நபியினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். தொடர்ந்தும் நம்மட பாட விஷயங்களில் அவதானமாக இருங்க. எங்களோட அடுத்த பாட பரப்பு பகுதி எதுன்னு கேட்டால் அதுதான் மூரப் மப்னி. அந்த பகுதியில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இஸ்ம்கள் மூரப் மப்னின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரியும். அதில் மூரப் என்கிறது ஒரு சொல்லினுடைய கடைசி ஹரக்கத் ஆமில்கள் காரணமாக மாறுவது. உதாரணமாக ஹரஜ ஜைதுன் மினல் பைத்தி, மின் வந்ததுனால அல் பைத்தி அப்படின்னு கஸ்ரா வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி ஹரக்கத் மாற்றம் வர முடியுமான சொற்கள் மூரபுண்ட. மப்னி அப்படிங்கிறது ஹரக்கத் மாற்றத்துக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடியவைகள். ஹரக்கத் மாற்றத்துக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடியவைகள் மப்னி வகையை சார்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உதாரணமாக அம்சி மாதிரி. அப்போ அது மாறாது, எந்த நிலைமையிலும் அம்சிங்கிறது கஸ்ராவின் மீதே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஐன, ஹைசு, ஹா உலாயின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதனுடைய தொடராகத்தான் 42வது பக்கத்தில் சொல்றாரு பாருங்க. வலம்மா ஃபரகுத்து மின் திக்ரில் முரபி, முரபுடைய சட்டத்தை கூறி நான் முடித்த போது. வலம்மா ஃபரகுத்து, ஃபரகனால் ஒரு விஷயத்தை சொல்லியோ அல்லது செஞ்சிட்டோ முடிக்கிறது, ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணுறது தான் ஃபரக என்கிற சொல். அப்போ வலம்மா ஃபரகுத்து மின் திக்ரில் முரப், தக்கர எது கூறு, திக்ரினால் கூறுவது, முரபை கூறி நான் முடித்த போது தக்கர்து நான் கூறினேன், அல் மபுனிய மபுனியை பற்றியும் கூறினேன். அன்னஹு அந்த மபுனின்றது என்ன தெரியுமா, அல்லதி அது எத்தகையது என்றால் எல்சமு தரீக்கத்தன் வாஹிதத்தன், ஒரே விதத்தை, தரீக்காண்டால் விதம், ஒரே விதத்தை அது பற்றி பிடிக்குமே, பற்றி பிடிக்கும் என்றால் அதுல கட்டாயமாக அது இருக்குமே, ஒரே விதத்தை அது பற்றி கொள்ளுமே, அத்தகைய ஒன்றாகும். அப்ப மபுனின் என்ன அர்த்தம், எல்லா நிலைமைகளிலும் ஒரே விதமான அதே ஹரக்கத்து நிலைமையில் இருப்பது. வலாயத்த கையரு ஆகிருஹு, அதனுடைய இறுதி மாறாது. பிசபபிமா எதுகுரு அலைஹி, அதன் மீது நுழையக்கூடிய ஒன்றின் காரணமாக. பிசபபிமா ஒன்றின் காரணமாக, எதுகுரு அலைஹி அது நுழையக்கூடிய ஒன்று எது, ஆமில். ஆமில் ஒன்று அதில் நுழைஞ்சாலும் அது இந்த மாற்றம் நடக்காது. சும்ம கஸ்ஸம் துஹு, பிறகு அந்த மப்னியை நான் பங்கு பிரித்தேன், பிறகு அதை நான் பங்கு பிரித்தேன். கஸ்ஸமைங்கிறது டிவைட் பண்றது, அதை நான் பங்கு வைத்தேன். இல அர்பத்தி அக்ஸாம், 4 பங்குகளாக பங்கு பிரித்தேன். மப்னியுன் அலல் கஸ்ர், மப்னியின் அலல் கஸ்ர், மப்னியுன் அலல் கஸ்ரி, கஸ்ராவின் மீது பினா செய்யப்பட்டது. சில மப்னியான சொற்கள் வரும், அது கஸ்ராவின் மீது இருக்கும். உதாரணமாக அம்சி மாதிரி, ஹா உலாஇ, அந்தி போன்ற சொற்கள் கஸ்ராவின் மீதே மப்னியாக இருக்குது. கஸ்ரா தான் அதில் இறுதி. வமபுனியின் அல் ஃபத்திஹி அல்லது வமபுனியுன் அல் ஃபத்திஹி, ரெண்டு மாதிரி அதை வாசிக்கலாம். ஃபத்ஹாவின் மீது மபுனி, எது மாதிரி, ஹுவ, ஐன, அந்த, ஹிய, அது மாதிரியானவைகள்ல ஃபத்ஹி மீது மபுனி. அடுத்து சொல்றாரு வமபுனியின் அல் லம்மி, லம்மின் மீது மபுனியாக வாரது, எது மாதிரி, ஹைசு, நஹ்னு, அது மாதிரியான சொற்கள். வமபுனியுன் அல சுக்கூன், அதே மாதிரி சுக்கூன் மீது மபுனியாக வாரது, அதுதான் ஏராளமான சொற்கள் இருக்குது. கம், பல், கது, இதெல்லாம் சுக்கூன் மீது வருது இல்லையா. அதே இப்போ பார்த்தா நம்ம சுக்கூன் மீது வரக்கூடியவைகள் அதிகமாக இருக்கு. சும்மா கஸ்ஸம் துல் மப்னிய அலல் கஸ்ரி இலா கிஸ்மைனி, சும்மா கஸ்ஸம் துல் மப்னிய அலல் கஸ்ர், கஸ்ர் மீது பினா செய்யப்பட்ட அந்த மப்னியான வைகளை நான் 2 பகுதிகளாக பங்கு பிரித்திருக்கிறேன். கஸ்ரின் மீது மப்னியாக வரக்கூடியது 2 வகை. ஒன்று கிஸ்முன் முத்தஃபக்குன் அலைஹி, அது கஸ்ராவின் மீதுதான் எப்பொழுதும் வரும் என்பதில் முத்தஃபக்குன் அலைஹி, அதுல உடன்பாடு, அதாவது ஃபுல் எக்ரி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏக மன்னதாக அந்த பகுதியில என்னது அந்த விஷயத்துல எல்லோருமே உடன்பட்டிருக்காங்க, எக்ரியா இருக்காங்க. வஹுவ ஹா உலாய், ஹா உலாய் என்கிற சொல் கஸ்ரின் மீது மப்னி என்கிறதுல யாருமே, எந்த ஒரு அரேபிய கபீலாக்களும் கோத்திரங்களும் மாற்று கருத்து சொல்லலை. ஹா உலாயி
அது கஸ்ராவின் மீது தான் இருக்கும். ரைட். அடுத்தது அரபி, ஏனென்றால் அந்த ஃபாவுக்கு ஏனென்றால் நிச்சயமாக அனைத்து அரேபியர்களும் அரபி யக்ஸிரூன ஆஹிரஹு, அதனுடைய இறுதிக்கு கஸ்ரா செய்வார்கள். கஸ்ரா, அதனுடைய இறுதிக்கு கஸ்ரா செய்வார்கள். ஹாஉலா ஈன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஃபி ஜமீஇல் அஹ்வால், எல்லா நிலைமைகளிலேயும். எல்லா நிலைமை என்றால் ரஃபு நஸ்பு ஜர்ருடைய எல்லா நிலைகளிலேயும் எல்லா அரபிகளும் அதனுடைய இறுதிக்கு கஸ்ரா செய்வாங்க. இரண்டாவது வகிஸ்ம் முஹ்தலஃபின் ஃபீஹி, முஹ்தலஃப் லாமுக்கு ஃபத்ஹா வைக்கணும். முஹ்தலஃப் ஃபீஹி, அதில் கருத்து முரண்பாடு படப்பட்டுள்ளது. அதில் கருத்து முரண்பாடு இருக்குது. கருத்து முரண்பாடு அர்த்தம், அதில் கஸ்ராவின் மீது பினா செய்கிறவங்களும் இருக்காங்க, மபனியாக்குறவங்களும் இருக்காங்க. சிலாக்கள் அதுக்கு வேற இயராப்னா கைரு முன்சரிஃபுடைய இயராப், தன்வீன் இல்லாமல் கைரு முன்சரிஃபுடைய இயராப். கைரு முன்சரிஃபுடைய அர்த்தம் லம்மா, அதாவது ரஃபுடைய ஹரக்கத் வழியாகி வரும். நஸ்பும் ஜர்ரும் எப்பொழுதும் எனது ஃபத்ஹாவின் மீது இருக்கக்கூடிய அமைப்பென பார்ப்போம். வகிஸ்ம் முஹ்தலஃபி, இரண்டாவது பங்கு கருத்து முரண்பாடுக்குரியது. வஹுவ ஹதாமி வ கதாமி, ஹதாமி கதாமி போன்றதாகும். ஹதாமி கதாமினால் ஃபஆலி வசனுக்கு வரக்கூடிய பெண்களினுடைய பெயர்கள். ஹதாமி கதாமி எல்லாம் பெண்களினுடைய பெயர்கள். சில கபீலாவுடைய பெயர்கள் இருக்கு, சில சொற்கள் இருக்குது வந்து அந்த ஃபஆலி வசன்ல யாரபி சல்லி வசல்லிம், இந்த ஏரிகள், நீர்நிலைகள், நீர்ச்சுனைகளினுடைய பெயர்களுக்கு வந்திருக்குது. கபீலாக்களுடைய பெயர்கள், நட்சத்திரங்களினுடைய பெயர்கள், பெரும்பாலும் பெண்களுக்கு ஃபஆலி வசன்ல என்னது பேர் வைப்பாங்க. ஃபஆலி, இப்போ நம்ம எங்களோட கிளாஸுக்கு ஒரு புள்ள வாரா சஹானி, ஃபஆலி வசன் சஹானி, அமானி பார்க்குறோம் தானே. ஃபஆலி வசன்ல இது ஒரு சொல் இருக்குதான் செய்து பரவலாம். ஆனால் இங்கே நம்ம ஹதாமி கதாமி, அதே மாதிரி என்னது வபாரி சஃபாரின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். வனஹ்விஹிமா, இது மாதிரியான சொற்கள், இது ஹதாமி கதாமி போன்றவை. வனஹ்விஹிமா, அவை இரண்டையும் போல உள்ளவை. நஹ்வுனல் போல, அது மாதிரி தான சொற்கள். மினல் அஇலாமில் முஅன்னஸா, பெண்களுக்குரிய பெயர்கள். அலமுன் ஜமு அஇலாம் என்றால் ப்ராப்பர் நேம், குறிப்பு பெயர்கள். பெண்களுக்கான குறிப்பு பெயர்கள் நின்றும் தான் ஹதாமி கதாமி இன்னும் அவ்விரண்டையும் போலவைகளாகும். அதா வஸ்னி ஃபஆலி, ஃபஆலி என்கிற வசன் படி அது வரும். வ அம்சி, அதே மாதிரி அம்சி என்கிற சொல், அம்சிலையும் கருத்து முரண்பாடு இருக்குது. அம்சிலையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அம்சின்னு சொல்றல்ல. சில ஆக்கள் கைரு முன்சரி படிக்க என்னப்பா அம்சு அம்ச என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, உச்சரிப்புகள் நடந்திருக்கு, இல்லைன்றதுக்கு இல்லை. வஅம்சி இதா அரத்த பிஹில் யௌமல்லதி கபுல யௌமிக்க, அம்சிக்கு ரெண்டு கருத்து வரும். ஒன்று அம்சி என்றால் நேற்று, அதாவது இன்றைய நாளுக்கு முன்னால் உள்ள நாள், நம்ம வீட்டு இருக்கக்கூடிய நாளுக்கு முந்தின நாள், அது அம்சி நேற்று, அந்த கருத்துலையும் வரும். அதே மாதிரி முன்னொரு காலத்தில் அப்படின்ற கருத்துலையும் அம்சி என்கிற சொல் நம்ம பயன்படுத்துறது. முந்தியெல்லாம் நான் எப்படிப்பா இருந்தேன், சும்மா பார்க்கறதுக்கே ஜில்னு இருந்தேன், சும்மா அப்படி இருந்தேன் நான், என்னை பொறுத்தியார் எத்தனை பேர் சுற்றி நானோல், இப்போ நான் இப்படி போய் கிடக்கிறேன் அப்படின்னு. முந்தைய ஒரு காலத்தில் எப்படி வசதியாக நான் வாழ்ந்தேன், நான் எப்படி ஒய்யாரமான டோஃபுகமான வாழ்க்கை வாழ்ந்தவன் நான் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுறது சொல்கிறது. முந்தைய ஒரு காலத்தில் அவெல்லாம் கஷ்டப்பட்டாக்கள் தேன், இப்போ தான் என்னது காசு கண்டிருக்காக, அது என்ன பிள்ளைகள் பெருத்தாங்க, உள்நாட்டுக்கு போனால் அப்படி இப்படின்னு உருறது. அது அந்த ஈகோவில் பேசுகிற அது. அப்போ அம்சிங்கிறது ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று நேத்துன்ற கருத்தும் இருக்கு, முந்தி அப்படின்னு சொல்ற கருத்துலையும் அது வரும். ஆனால் இப்ப அம்சி இங்க என்ன கருத்துல வந்தால், இதா அரத்த பிஹி, அந்த அம்சி என்கிற சொல்லை கொண்டு நீ நாடினால், அல் யோம ஒரு தினத்தை, அல்லதி கபுல யோமிக்க உனக்கு உன்னுடைய நாளுக்கு முன்னால் உள்ள நாள், அவ நேத்து உன்னுடைய நாளுக்கு முன்னால் உள்ளதாவாகிய அந்த ஒரு நாளை நீ நாடினால் அம்சி என்ற சொல்லும் எனது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு சொல்தான். ஃபஅம்மா பாபு ஹதாமி வனஹூஹு, அல்லது வனஹ்விஹி இல்லையா. ஃபஅம்மா பாபு ஹதாமி வனஹ்விஹி, ஹதாமி இன்னும் அது போன்றவைகளினுடைய சட்டம், அதாவது அந்த பாபுன்றது அந்த பகுதி. ஹதாமி பாபும் வனஹ்விஹி அது போன்ற அந்த பாபும். ஃபஅஹ்ருல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் வாசிகள். ஹிஜாஸ் வாசினா யாரு? மக்கா மதீனா தாயிஃபில் வாழ்ந்த மக்கள். மக்கா மதீனா தாயிஃபை அண்டிய மக்களுக்கு நம்ம சொல்ற ஹிஜாசியுன், ஹிஜாஸ் மாநில மக்கள், சவுதிக்காரவங்க. அவ ஹிஜாஸ் வாசிகள் யபுனூனஹு அலல் கஸ்ரி,
யபுனூனஹு அலல் கஸ்ரி, அவர்கள் கஸ்ராவின் மீது அதனை மப்னியாக்குவார்கள். அப்ப ஹதாமி கதாமி மாதிரி வரக்கூடிய பெண்களினுடைய பெயர்களை ஹிஜாஸ் மாநிலத்தில் வாழ்ந்த அரேபியர்கள் பொதுவாக கஸ்ராவின் மீது தான் பயன்படுத்துவாங்க. மபினி மபினி அது இல்லையா. எபு நூனஹு அல் கஸ்ரி, எபு நூனஹு பனா எபினி எபினி எபினியானி எபு நூன, அதை அவர்கள் பினா செய்வார்கள். இப்போ சில வேர்டு இருக்கு, அது அது இலக்கண பெயர், அதை நம்ம பாடமாக்கணும். எபு நூனா பினா செய்கிற, யோரிபுன்னா அது மூரபாக பயன்படுத்துகிற, எக்ஸிருன்னா கசர் செய்வாங்க, என் சிபுனா சிபு செய்வாங்க, எஸ்ரிஃபுன்னா முன்சரிஃபாக பயன்படுத்துவார்கள். அப்படி மாதிரி அது கலை சொற்கள். அந்த சொற்கள் நீங்கள் பாடம் இருக்கும் நமக்கு. அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம் எங்க நமக்கு புரியணும். ஃபயகூலூன, அவர்கள் எப்படி சொல்வார்கள், ஜாஅத்னி ஹதாமி, என்னிடத்தில் ஹதாமி வந்தால். இப்போ ஹதாமி ஃபாயில், எங்க ரஃப், ரஃப் அங்கே வெளியாகாது. காரணம் ஹதாமி கஸ்ராவின் மீது மப்னி. அதுக்கு பிறகு சொல்றாரு வரஐது ஹதாமி, ஹதாமியை நான் பார்த்தேன். அப்ப எங்க எப்படி சொல்லணும், ரஐது ஹதாம அப்படித்தானே வரணும். மஸ்ல நம்ம யூஸ் பார்த்தேன்ல, ஏன்னா அது மஃபூலுடைய இடம், நஸ்பு செய்யப்பட வேண்டிய செய்யப்படக்கூடிய இடம் அது. ஆனால் கஸ்ராவின் மீது அது இருக்குது, மப்னி அது. எனவே ரஐது ஹதாமி, ஹதாமியை கண்டேன். வமரர்து பி ஹதாமி, ஹதாமிக்கு அர்ஹாமியால் போனேன். அங்கேயும் கஸ்ரா தான், பா வந்ததுனால ஹதாமிக்கு கஸ்ரா வரல, இயல்புள்ளையே ஹதாமின்னு தான் சொல்ல பயன்படுத்துறது. ரைட். வஅலா தாலிக, இதன் படிக்குதான் ஜாஅ கவுலு ஷாயிரி, புலவருடைய கூற்று பின்வருமாறு வந்துள்ளது. ஜாஅ கவுலு ஷாயிர், புலவருடைய கூற்று இந்த ஹதாமி இந்த கஸ்ராவின் மீது தான் வந்திருக்குது. எப்படி ஒரு பைத்து காட்ட போறாங்க, ஒரு கவிதை காட்ட போறாங்க. பொதுவாக இந்த இலக்கண பகுதிகளில் ஏராளமான கவிதைகள் நமக்கு வரும். சில கவிதைகள் பார்ப்பதற்கு அழகான அர்த்தங்களை தழுவியதாக இருக்கும். இன்னும் சிலது என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கும் வழங்காது, எனக்கும் வழங்காது, என்ன கருத்தில் அது சொல்றான் அப்படிங்கிறது முன்பின் நம்ம பார்க்க வேணும். இன்னும் சிலது என்னது மிக டாப் லெவல் ஆபாசமானதாகவும் இருக்கலாம். இன்னும் சில கவிதைகள் இருக்கும் என்னென்று கேட்டால், அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை பாலைவன காட்சிகளை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கவிதைகளுடைய 6 இயல்புகளையும் அது வரலாம். சரி, இந்த கவிதையை பார்ப்போமே. فلولا المزعجات من الليالي لما ترك الكتاتيب المنام إذا قالت هذامي فصدقوها فإن القول ما قالت هذامي. இது ஒரு கவிதை. அப்ப இந்த கவிதையில என்ன சொல்ல வராரு என்கிறது ஒரு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது அதுல வரக்கூடிய இலக்கண பொது விதி என்னங்கிறதை நம்ம பார்க்கலாம். ஃபலவுலல் முஸ்இஜாத்து மினல் லயாலி, அஸ்அஜ யுஸ்இஜு இஸ்ஆஜன் ஃபஹுவ முஸ்இஜ், சர்ஃப் இல்லையா. அஸ்அஜ யுஸ்இஜு இஸ்ஆஜன் ஃபஹுவ முஸ்இஜ், முஸ்இஜுன் முஸ்இஜானி முஸ்இஜூன, முஸ்இஜத்துன் முஸ்இஜதானி முஸ்இஜாத்துன். அஸ்அஜ அப்படிங்கிறது இடைஞ்சல் செய்தான். இடைஞ்சல் செய்யறால் டிஸ்டர்ப் பண்ற, தொல்லை கொடுக்கிறது. அப்ப ஃபலவுலா அல் முஸ்இஜாத்து, தொல்லை கொடுக்கக்கூடியவைகள், கவலையான விஷயங்கள், மனக்கவலைகள், மன அழுத்தங்கள். ஒரு மனுஷனுக்கு கூடுதலான மன அழுத்தங்கள் எப்போ வரும், இரவு நேரங்களில் தனிமைகளில் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நிசப்த இரவுகளின் கனாகால இரவுகளில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அவன் யோசிக்கும் பொழுது, தனக்கு ஒரு உண்மையான நிஜமாக பழகக்கூடிய ஒரு துணை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், மனதில் வரக்கூடிய ஏராளமான சுமைகள் எல்லாம் அப்படியே நிசப்த இரவுகளினுடைய அந்த கனாகால பொழுதுகளில் அவனோட மைண்டில் குரோஸ் ஆகும் பொழுது அவனுக்கு ஒரு வகையான கவலை வருது. அவனுடைய தூக்கம் அப்படியே சிதைந்து போகுது. எதிர்பார்ப்புகள் அவனுக்கு அதிகரிக்கும் பொழுது, அது கிடைக்காம இருக்கும் பொழுது வரக்கூடிய கவலைகள் அவனுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ அவர் சொல்றாரு, ஃபலவுலல் முஸ்இஜாத்து மினல் லயாலி, இரவு நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், லமா தரக்கல் கதா, கதாத்துன் ஜமு கதா, கதா கதாத்துன் ஜமு கதா, கதா என்கிறது காடை பறவை கூட்டங்கள். அப்ப இந்த காடை பறவை கூட்டங்கள் என்னது விட்டு இருக்காது தீபல் மனாமி, அருமையான தூக்கத்தை. அப்ப சவுண்டு ஸ்லீப், சீரான தூக்கத்துக்கு நம்ம சொல்றது நவுமுன் தையிபுன். அப்ப தீபுல் மனாம் என்கிறது நல்ல தூக்கம். என்ன சொல்ல வரால், இரவுல ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் தொல்லைகள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், இந்த காடை பறவைகள் கூட இந்த இதமான தூக்கத்தை விட்டு இருக்காது அப்படிங்கிறாரு. அப்ப பறவைகள்
மிருகங்களை பொறுத்தவரை இரவு நேரங்கள் அவைகள் என்னதான் பகல்ல கீச்சி பூச்சின்னு இந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு கொண்டு கீச்சிட்டு கொண்டு கத்தி தெரிஞ்சாலும் இரவு நேரம் அப்படியே அமைதியாகிரும். காகம் உட்பட ராவில் அட்டகாசம் பண்ணாது பறவைகள். அப்ப அந்த பறவைகளுக்கு டிஸ்டர்ப் நடந்துச்சுன்னா இரவையில் என்ன செஞ்சு இனிமே தூங்கலாது. தூங்குமா அது? அப்ப மரத்துல வந்து தங்கக்கூடிய ஒரு பறவையை நம்ம வந்து தொல்லைப்படுத்தினோம்னா அதனுடைய தூக்கத்தை தொலைச்சிரும். ஒரு புறா தூங்கி கொண்டு இருக்குது, அதனுடைய தூக்கத்தை நம்ம கெடுத்தோம் என்று சொன்னால் தூங்காது தானங்க. அப்ப இரவுல வரக்கூடிய தொல்லைகள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் லமா தரக்கல் கதா தீபல் மனாமி, காடை குஞ்சுகள் அதனுடைய சீரான தூக்கத்தை, நல்ல தூக்கத்தை அவை தொலைத்திருக்காது. இதா காலத் ஹதாமி ஃபசத்தி கூஹா, ஆக ஹதாமி சொல்லிவிட்டால் அவளை நீங்கள் உண்மைப்படுத்தி விடுங்கள். அவ சொன்னதேன் நம்ம சொன்ன ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. இதா காலத் ஹதாமி ஃபசத்தி கூஹா, ஹதாமி சொன்னால் அவளை நீங்கள் உண்மைப்படுத்தி விடுங்கள். ஃபஇன்னல் கௌல அல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாராலும் தட்டி கழிக்க முடியாத கூற்று எதிரியுமா மா ஒன்றாகும். காலத் ஹதாமி, ஹதாமி சொன்னாலே அந்த கூற்று தேன். அப்ப ஹதாமி சொன்ன மாதிரி தான் இருக்கும். எனவே ஹதாமி சொல்லிட்டால் அவளை நீங்க நம்பிருங்க, அவளை உண்மைப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அவர் காலம் போய் சொல்ல மாட்டேன். இப்போ ஃபலவுல் முஸ்இஜாத்து மினல் லயாலி, இன்னொரு அர்த்தத்தை காட்டிக்கிறாங்க. என்னது? ஹாதிஹில் மர்அத்து சாதிகத்துன் ஃபீ குல்லி மா தذ்குருஹு மின் கவுல், இந்த பெண் அவள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளிலும் உண்மையானவள். ஃபைதா காலத்துலக்கும் கவுலன், அவள் ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் ஃபஅலமு, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னல் கவுலல் முஅத்தத பிஹி, ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான கூற்று யார் தெரியுமா? அல்லது லா யஸிஹு ஹிலாஃபுஹு, அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை, அதுக்கு மாறு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூற்றாக அவளுடைய கூட்டு இருக்கிறது. ஆக ஃபயல்ஸமக்கும் தஸ்தீகுஹா, அவளை உண்மைப்படுத்துவது உங்களுக்கு கட்டாயம். வத்தயக்குனு பிமா தகூலு, அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வதும் உங்களுக்கு அவசியம் அப்படின்னு அந்த மாயனாவை அந்த ஷரஹ்ல காட்டியிருக்கிறாங்க. அப்ப இங்க முஸ்இஜாத்ன்றது அந்த இரவையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தொல்லைகள், டிஸ்டர்புகள். கத்தாயங்கிறது ஒரு வகையான காடை பறவை குஞ்சுக்கு என்னது சொல்றது. நவுமுன் தையிபுன்னல், அரிய தூக்கம், அழகான நல்ல நிம்மதியான தூக்கம். சரி, அப்ப இங்க என்ன விஷயம் என்றால் இதா காலத் ஹதாமி, இங்க காலத்துங்கிற ஃபியலுக்கு ஹதாமி ஃபாயிலா வந்திருக்கு. ஃபாயிலுக்கு ரஃபு செய்யணும். எங்க ரஃப் வந்து மஹல்ல, என்னது மப்னியான சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி ரெண்டாவது வரியில ஃபைனல் கௌலமா காலத் ஹதாமி, அங்கேயும் காலத்துக்கு ஃபாயிலா ஹதாமி வந்திருக்குது. ரிப்பீட். அங்கேயும் எனது ஃபாயிலுடைய இடம் ரஃபு செய்யப்படல. காரணம் என்னன்னு கேட்டால் அது வந்து மப்னி, கஸ்ராவின் மீது மப்னி. ஃபதகரஹா ஃபில் பைத்தி மர்ரத்தைனி, ஒரே பைத்துல 2 தடவை அந்த ஹதாமிங்கிற சொல்ல கவிஞர் சொல்லியிருக்காரு. மக்சூரத் என்றால் கசு செய்யப்பட்ட நிலைமையில, என்றது மப்னி, மா அன்னஹா ஃபாயில், அது ஃபாயிலாக இருந்தும் கூட. மா அன்னஹா என்றால் அந்த ஹதாமிங்கிற சொல் ஃபாயிலாக இருந்தும் கூட கஸ்ரா செஞ்சுதான் அவன் பயன்படுத்திருக்காரு. ரைட். அப்ப ஹிஜாசிங்கிற இடத்துல ஹதாமி கதாமி எப்பொழுதும் கஸ்ரா மப்னி. ஒஃப்தரகத் பனு தமீமின் ஃபிர்கத்தைனி, ஆனால் பனு தமீம் கிளையார்கள் அவங்க அரபியர்கள்ல ஒரு பிரிவினர். அந்த பனு தமீம் கிளையார்கள் 2 கோத்திரமாக பிரிகிறாங்க, 2 டீமா பிரிஞ்சு பயன்படுத்திருக்காங்க அவங்க. ஃபபஅதுஹும் யுரிபு ذلك குல்லஹு, ஃபபஅதுஹும் அந்த பனு தமீம் கோத்திரத்தார்களில் சிலர் யுரிபு ذلك குல்லஹு, அது மாதிரியா அந்த அது அனைத்துக்கும் இந்த ஹதாமி கத்தாமி வரக்கூடிய அத்தனையை மூரபாக பயன்படுத்துவாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க? காலத் ஹதாமுன், ஹதாமு இல்லையா, ஹதாமு மூரப்னு அப்படித்தான் அர்த்தம். ஹதாமுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்பாலுக்கு எப்படியும் தண்ணீன் வராதே, அது கைரு முன்சரிஃப் தானே. ஃபபஅதுஹும் யுரிபு ذلك குல்லஹு, அவர்களில் சிலர் அது அனைத்துக்கும் இயரப் செய்வார்கள். பில் லம்மி ரஃபன், ரஃபுடைய நிலைமையில லம்மாவை கொண்டு, வபில் ஃபத்ஹி நஸ்பன் வஜர்ரன், ஃபத்ஹ கொண்டு என்னது நஸ்பு ஜருடைய நிலைமைகளை சொல்லுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட கைரு முன்சரிஃப் மாதிரியே பயன்படுத்துவாங்க. ஃபயகூலுன, எப்படி சொல்லுவாங்க? ஜாஅத்னி ஹதாமு ஃபாயில், அப்ப ரஃபு வச்சிருக்காங்க. தன்வீன் வரல, தன்வீன் பெண்பால் வந்து கைரு முன்சரிஃபான சொற்கள், அதுக்கு தன்வீன் வராது, அது கைரு முன்சரிஃப். ஜாஅத்னி ஹதாமு பில் லம்மி வரஐது ஹதாம வமரர்து பி ஹதாம என்று ஃபத்ஹாவை கொண்டு சொல்வார்கள் ஜர்ருடையவும் நஸ்புடையவும் கட்டங்களில். வ அக்ஸருஹும், அவர்களில் அதிகமானவர்கள், அவர்கள் என்றால் இந்த பனு தமீம்கள் அதிகமானவர்கள், யஃப்ஸிலு பைனமா கான ஆஹிருஹு ராஅன், அதாவது எஃப்சிலு பைனமா கான ஆஹிருஹு ராஅன், எஃப்ஸின பிரிப்பார்கள், வேறு பிரித்து பார்ப்பார்கள்,
பைனமாக்கான் ஆஹிருஹு ரான், அதனுடைய இறுதி ராவாக வரக்கூடிய சொற்கள். சில ஃபஆலி வசன் சொல் வரும், அதனுடைய கடைசியில் ரா வரும். வபாரி, சஃபாரி, அது மாதிரி வரும். ஹலாரி அப்படிதான் வரும். அந்த மாதிரி ரா வரக்கூடிய சொற்களுக்கு மத்தியில வித்தியாசம் காட்டிக்கிறாங்க. எப்படி க வபாரி, வபாரிங்கிற சொல் இஸ்முன் லி கபீலத்தின், ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தருடைய பேர். வஹலாரி இஸ்முன் லி கௌகபின், ஒரு நட்சத்திரத்துக்கு பேரு ஹலாரிங்கிறது. வசஃபாரி இஸ்முன் லிமாயின், அப்படியா இஸ்முன் லிமாயின், ஒரு நீர்ச்சுனை, அதாவது ஒரு ஃபவுண்டன், ஒரு நீர் ஊற்று, ஒரு ஃபவுண்டனுக்கு பேரு. ஃபயப்னீஹி அலல் கஸ்ரி கல் ஹிஜாஸியின், பனு தமீம்கள்ல அதிகமானவங்க என்ன செய்வாங்க என்றால், இறுதி ஃபஆலி வசன்ல ரா வந்துட்டால் அவங்க ஹிஜாசியின்கள் போல அதை கஸ்ராவின் மீது பினா செஞ்சு மப்னியாக்கி பயன்படுத்துவாங்க. ஃபயப்னீஹி அலல் கஸ்ர், கஸ்ராவின் மீது அதனை பினா செய்வார்கள். கல் ஹிஜாசியின், ஹிஜாசியங்களை போல. வமா லைஸ ஆஹிருஹு ராஅன், எதனுடைய கடைசியில் எல்லாம் ராவ் இல்லையோ அதை என்ன செய்வாங்க என்றால், உதாரணமாக ஹதாமி வ கதாமி, ஹதாமி கத்தாமி மாதிரியான சொற்கள். ஃபயுரிபுஹு, அதை அவர்கள் அதாவது அதற்கு அவர்கள் ஈராபு செய்வார்கள். இராப மாலா யன்சரிஃபு, கைரு முன்சரிஃபுடைய ஈராபாக அவர்கள் ஈராப் செய்வார்கள். அப்ப கடைசியில ரா வந்தால் ஹிஜாசியங்கள் அதிகமானவங்க கஸ்ராவின் மீது மப்னி ஆக்குவாங்க. ரா வராம மீம் வரக்கூடியவைகளாக இருந்தால் அவைகளை அவங்க எப்பொழுதுமே கைரு முன்சரிஃப் மாதிரி பயன்படுத்துறாங்கன்றத சொல்றாரு. ரைட். அம்சி, அம்சீர கதை என்னென்றால், அம்சியை பொறுத்தவரையில் இதா அரத்த பிஹி, அதை கொண்டு நீ நாடினால், அல் யோம் அல்லதி கபுல யோமிக்கும், உனக்கு முன்னால் இருக்கின்றதே அத்தகைய அந்த ஒரு நாளை நீ நாடினால், ஃபாஹுலுல் ஹிஜாசி, ஃபாஹுலு அல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் வாசிகள், மக்கா மதீனா தாயிஃபில் வாழ்ந்த மக்கள், யபுனூனஹு அல் கஸ்ரி, அதை கஸ்ராவின் மீது மப்னியாக ஆக்குவார்கள். ஃபயகூலூன, அவர்கள் சொல்வார்கள், மாலா அம்சி வ தகஃப்து அம்சி வமா ரஅய்துஹு முந்து அம்சி என்றுதான் சொல்வார்கள். மல்லா அம்சி, நேற்றைய தினம் கடந்து விட்டது. ஏதகஃப்து அம்சி, நேற்றைய தினம் நான் ஏத்திகாஃப் இருந்தேன். ஏத்திகாஃப்னால் பள்ளியில தனிச்சிருக்கிறதுன, வணக்க வழிபாடு செய்யறதுக்காண்டி பள்ளியில தனிச்சிருக்கிறது, ஏத்திகாஃப் இருக்கிறது. ஏகாதிபத்தியம் கொண்டான், முந்தி காலங்களில் தமிழ் சொல்வானோல், ஏகாதிபத்தியம் கொண்டான். ஏதகஃப்து வமா ரஅய்துஹு முந்து அம்சி, நேற்றைய தினத்தில் இருந்து அவனை நான் காணவில்லை. நேற்றைய தினத்தில் இருந்து நான் அவனை காணவில்லை. அப்ப இங்கே எல்லாம் ஃபாயிலுடைய இடத்துல மல்லா அம்சி, அம்சிங்க சொல் வந்திருக்குது. வதகஃப்து அம்சி, அம்சி மஃபூல் பிஹியுடைய இடத்துல இருக்குது, நஸ்பு செய்யப்படல என்று அது கைரு முன்சரிஃப், இந்த மப்னி கஸ்ராவின் மீது. வமா ரஅய்துஹு முந்து அம்சி, முந்து ஹர்ஃபு ஜர், அது ஜெர்ரு செய்யணும் அம்சிக்கு, ஆனால் ஜெர்ரு செய்யல. காரணம் என்னென்றால் அது மப்னி கஸ்ராவின் மீது. பில் கஸ்ரி ஃபில் அஹ்வாலி ஸலாஸா, மூன்று நிலைமைகள்லேயும் கஸ்ராவை கொண்டுதான் பயன்படுத்திக்கிறாங்க. கால ஷாயிரு, கவிஞர் சொல்றாரு. இப்போ பொதுவாக இலக்கணத்தில் கவிதைகள், குர்ஆனாயத்துகள் தான் நமக்கு உசாத்துணைகளாக வரப்போகுது. அவைகள் தான் நமக்கு ஆதாரம். இங்கே பாருங்க, பழங்கால அரேபியர்கள் இந்த சொல்லை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க கவிதைகளில். எனவே கவிதைகள் மிக முக்கியமான ஆதாரங்கள். இன்றைக்கும் அப்படித்தானே, இப்போ சங்ககால இலக்கிய கவிதைகளை தான் நம்ம ஆதாரமாக காட்டுறோம். ரைட். மன அல் பகா தகல்லுபு ஷம்சி வ துலூஹா மின் ஹைசு லா தும்சி வ துலூஹா ஹம்ரா சாஃபியத்தன் வ குரூபுஹா சஃப்ரா கல்வர்சி அல் யௌமு அஅலமு மா யஜீஉ பிஹி வ மலா பி ஃபஸ்லி கலாஇஹி அம்சி. சரி, மன அல் பகா, பகா அப்படிங்கிறது பக்கிய எபுகா பகான் அப்படிங்கிறது நிலையாக இருப்பது, காலம் மாறாமல் நிலையாக அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது. அதான் பகா. பகா என்றால் நிலையான தன்மை, மாறா தன்மை, அதான் பகா. அப்ப மன அல் பகா, அந்த மாறாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தடுத்து விட்டது தகல்லுபு ஷம்ஸ், சூரியன் அதாவது ஒரே நிலைமையில் இல்லாமல் இருப்பது. தக்கல்லபன பிறல்ன்ற அசில தக்கல்லபன்றது மாறி மாறி வாரது, மாறி மாறி எனது ஒன்னுடைய நிலைமை இருப்பது தக்கல்லபன்ற. லிமாதா சும்மியல் கல்பு கல்பன் லி அன்னஹு யதகல்லபு, உள்ளத்துக்கு ஏன் கல்பு பிறலக்கூடியதுன்னு பேர் வச்சிருக்காங்க. அது மாறும். என்னதான் இன்றைக்கு நான் அவனோட தான் இருப்பேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், இந்த நிலைமையிலே நான் உன்னை கைவிட்டு போக மாட்டேன், என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும் நீ தான் எனக்கு ஆள் அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம், ஆண்களை பார்க்கலாம். காலத்தால் மாறிடுறாங்க.
நடக்குதா இல்லையா? நடக்குதான் செய்யுது. ஏ அது உள்ளம்ங்கிறது அப்படித்தான். இந்த நிலைமையில் அப்படி இருக்குது. வேற ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுதோ அல்லது சில சிச்சுவேஷன்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், மாறிடும். எனவே லிமாத சும்மியல் கல்பு கல்பன் லி தக்கல்லுபிஹி, ஏறாவாப்பா உள்ளத்துக்கு கல்புன்னு பேர் வச்சா, பிறலக்கூடியது பிறலப்படக்கூடியதுன்னு வச்சுக்கான். லி தக்கல்லுபி, அது பிறலும் மாறும். அவ சூரியன் மாறி மாறி வருவது என்பது அதாவது உலக நிரந்தரமற்றது என்னப்பாங்கிறத நமக்கு நிரூபிக்குது. வத்துலு உஹ, அதே போல் அது உதிக்குது. எப்படி உதிக்குது? மின் ஹைசு லா தும்சி, மாலை பொழுதை அது அடையாத புறத்தில். அப்ப ஒரு பகுதியில் அது உதிக்குது, இன்னொரு பகுதியில் அது மறையுது. அப்ப காலை நேரத்தில் இங்க இருந்த சூரியன், கிழக்கில் இருந்த சூரியன் மாலை நேரமாகும் பொழுது மேற்குக்கு ஆகிறது. அப்ப அது சூரியனே ஒரு ஒரு இடத்துல அது இருக்குது இல்லை. நம்ம சொல்றோம் என்னது, அதாவது சூரியன் அது அதனுடைய ஒரே இடத்துல தான் அது இருக்குது. ஆனா அது என்னது, உலகம் அதை சுத்தி வருகுது அப்படின்னு நம்புறோம். நம்முடைய வெற்றி பார்வைக்கு எப்படி இருக்குது? கிழக்குலேருந்து சூரியன் வந்து மேற்கில் மறைகிற மாதிரி நமக்கு ஒரு மாய காட்சி நமக்கு தெரியத்தான் செய்யுது. அப்போ அவர் என்ன சொல்லுவார் என்றால், மன அல் பக்கா, நிலையாக இருப்பது, மாறாமல் இருக்கிறது என்கிற அந்த கன்செப்டை சூரியன் மாறி மாறி வார என்கிற விஷயம் தடுத்து விடுகிறது. ஒத்துலு உஹா, அதே மாதிரி அது உதிப்பது, மின் ஹை சுனல் ஒரு இடத்திலிருந்து, லா தும்சி அது மாலை பொழுதை அடையாது, அத்தகைய இடத்திலிருந்து அது உதிப்பது. மாலை பொழுதுல ஒரு இடத்துல அது மறையுது, காலை பொழுது அது ஒரு இடத்துல உதிக்குது. வத்துலு உஹா, இன்னும் அது உதிப்பதானது. ஹம்ரா சாஃபியத்தன், ஹம்ராண்டல் சிவப்பு கட்டியத்தை அது என்ன செய்யும், அது சூரியன் உதிக்கும் பொழுது அதனுடைய நிறம் கடும் சிவப்பாக இருக்கும். சாஃபியான தூய சிவப்பு அப்படின்னு அர்த்தம். அடர் சிவப்பு, அடர் சிவப்பாக அது இருக்குது. அதே மாதிரி அது மறைவதானது எப்படி இருக்குதுன்னால் சஃப்ரா, கடும் மஞ்சள் நிறத்துக்கு அது ஆகிறது. கல் வரிசி, உண்மையிலே வரிசைங்கிறது குங்குமம். அப்ப குங்குமம் மஞ்சளா அல்லது குங்குமம் என்கிறது என்ன கலர்? குங்குமம் என்கிறது வந்து குங்கும கலர்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? பெரும்பாலும் மெரூன் வாக்குல இருந்தால் அது குங்கும கலர்னு நம்ம சொல்றோம்னு நான் விளங்கி வச்சிருக்கேன். நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க? எனக்கும் சரி தெரியல. அப்ப குங்குமம் போல் கடும் மஞ்சள் நிறமாக உள்ள நிலைமையில எனது மஞ்சரிப்பு நிலை, மஞ்சள்னா மஞ்சரிப்பு நிலைமை. அப்ப அந்த நிலைமையில் அது மறையுது. இப்ப என்ன சொல்லுவார் என்றால், சூரியனே அதனுடைய தன்மைகளை நீங்க பாருங்க, காலையில உதிக்குது, மாலையில மறையுது, அதனுடைய நிறங்கள் மாறுது, இப்படி எல்லாம் இருப்பது இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்கிறத வந்து நமக்கு கன்ஃபார்மா சொல்லிடுது. எனவே இங்க எங்கேயுமே எதுவுமே சாகா வரம் பெற்ற ஒன்று இல்லை, எல்லாமே காலத்தால மாறும். இன்றைக்கு சிறுவனாக இருக்கிறவன் வாலிபனாகி என்னது அப்படியே முதுமையை அடைஞ்சு அந்த மனுஷன் வாழ்க்கை முடியுது. மரம் சிறியதாக இருந்து பெருத்து அப்படி வந்தது, அப்படி அது இப்படி இல்லாம போயிருது. உலகத்துல எந்த ஒண்ணு அப்படித்தான். அதுக்கு பிறகு சொல்றாரு அல் யௌமூன்னு தான் அவங்க ஹரபிச்சு காட்டிக்கிறாங்க. சிலாக அல் யௌமன்னு வாசிக்கிறாங்க. அல் யௌம் இன்றைய தினமானது, அஇலமுமா யஜி உபிஹி அது எதை கொண்டு வருமோ அந்த ஒன்றை நான் அறிவேன். இன்றைய தினம் அதுல நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு அறிந்து கொள்ள முடியும். அல் யௌம் அஇலமுமா யஜி உபிஹி, இன்றைய தினமானது அது எதை கொண்டு வருமோ அந்த ஒன்றை நான் அறிவேன். ஆனால் வமலா சென்று விட்டது, அம்சி நேற்றைய தினம் போயிட்டது, பி ஃபஸ்லி கலாஇஹி அதாவது அல் கலா உல் ஃபஸ்ல் அப்படிங்கிறது வந்து என்னென்றால், கலாண்டால் தீர்ப்பு செய்யப்பட்ட விஷயம், கலா. ஃபஸ்ல்னால் உறுதியான அர்த்தம். நான் சொன்னேன் இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், தீர்க்கமான கூற்று. அப்ப இது வந்து சிஃபத் அதனுடைய மௌசூஃபின் பக்கம் இலாப் செய்யப்பட்டிருக்குது. நாங்க சொல்லுவோமே உதாரணமாக எப்படின்னு கேட்டா வந்து கலாமுன் ஜமீல் சொல்றது ஜமீலுல் கலாம்னு சொல்லிடு. ஜமீலுல் கலாம் அனவு அஜிபுத்து மின் ஜமீலி கலாமிஹி, அவனுடைய அழகான பேச்சை பார்த்து நான் வியந்து போனேன். அதே மாதிரி பிஃபஸ்லி கலாய் அது அது உறுதியாக தீர்ப்பு செஞ்ச அந்த விஷயங்களோடு நேற்றைய தினம் கடந்து விட்டது. என்ன சொல்ல வர்றாருண்டா, இன்று நடக்கக்கூடிய விஷயத்தை ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணியாவது அறிஞ்சு தெரிஞ்சு அது நடக்க இருக்காம தடுக்க எனக்கு ஏறும். இன்றைக்கு நடக்க இயலுமான விஷயங்களை நான் தடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொள்ளேலும். ஆனால் நேற்று நடந்த முடிஞ்ச விஷயத்துக்கு இன்னைக்கு ஒன்றுமே செய்யலாது. இனி அது நடந்து முடிஞ்சுது, இப்போ நீ என்ன செய்யற, அதை எப்படி மாத்திர, நம்ம ஒன்றும் செய்யல. அதான் சொல்ல வராது, இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சமாளிச்சு அப்படி அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஆனால் நேற்று நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம கொண்டுமே செய்யறது, நடந்து முடிஞ்சது போனது பஸ் போனது தான், ஃபாத்தமா ஃபாத்த மலா மா மலா, நடந்தது நடந்து முடிஞ்சது, போன பஸ் போனது தான் அப்படின்னு சொன்னேன்.
பாஸ்ன்னு சொல்லுவேன், கடந்து போனது, அது கடந்து போனது தாண்டாப்பா அப்படிங்கிறது. அப்போ அல் யௌம் இதான் நமக்கு ஷாஹித். ஏன்னா இது நமக்கு எது சான்று என்றால் வமலா அம்சி, நேற்றைய தினம் போய்விட்டது. மலா அம்சி கடைசி துண்டு. மலாவுக்கு ஃபாயில் தான் அம்சி. ஆனால் என்ன செஞ்சில்ல அவங்க ரஃபு செஞ்சில்ல. காரணம் அது கஸ்ராவின் மீது மபுனி, கஸ்ராவின் மீது மபுனி. ஃபஅம்சி ஃபில் பைத்தி ஃபாயிலுன் லிமலா. குறித்த கவிதையில, பைத்தின கவிதை, கவிதையிலே அம்சி என்ற சொல்லானது ஃபாயில் எழுவாயாக வந்துள்ளது. லிமலா, மலா என்கிற வினை சொல்லுக்கு ஃபாயில், அது ரஃபு செய்யப்படல. ஆனால் ஒவ்வொரு மக்சூர் கமாத்தரா, நீ பார்ப்பது போல அதுக்கு கசர் செய்யப்பட்டிருக்குது. அம்சி கசர் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து மபுனி கஸ்ராவின் மீது. அப்ப எங்க ரஃபுன்னு கேட்டால் மஹல்ல இருக்குது. அது அல் இராபுல் மஹல்லி, அது வந்து ரஃபு இருக்கும். வஃப்தரகத் பனு தமீமின் ஃபிர்கத்தைனி, பனு தமீம் கோத்திராத்தார்கள் அம்சி விஷயத்துல 2 பிரிவினர்களாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஒரு டீம் சொல்லுது ஃபமின்ஹும் மன் அரபஹு, அவர்களில் சிலர், பனு தமீம்களில் சிலர் அந்த அம்சி என்கிற சொல்ல முரபாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா கைரு முன்சரிஃப் மாதிரி. பில்லம்மத்தி ரஃப்அன் வபில் ஃபத்ஹத்தி முத்லகா. ஃபமின்ஹும் மன் அரபஹு பில்லம்மத்தி ரஃப்அன், அவர்களில் சிலர் அதற்கு ஏராப் செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அந்த அம்சி என்கிற சொல்லுக்கு ஏராப் செஞ்சு பயன்படுத்திருக்காங்க. ஏராப்னால் மூரபுங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் ஹரக்கத்தை வெளிப்படுத்துவது. ஆனா இங்க ஹரக்கத்தை வெளிப்படுத்துனா முழுமையான ஹரக்கத்தாண்டா இல்லை. மூரபு 2 வகை நமக்கு பிரிக்கலாம். ஒன்று முத்தமக்கின் அம்கன், மற்றது முத்தமக்கின் கைரு அம்கன். முத்தமக்கின் அம்கன்ல தான் எனது முழுமையாக தன்வீனுடன் கூடிய அந்த ஏராபுகள் நமக்கு முழுமையாக பார்க்கறது கேளு. கைரு முன்சரிஃப் முத்தமக்கின் கைரு அம்கன், முத்தமக்கின் கைரு அம்கன். நம்ம படிப்போம் அது சம்பந்தமா. ஃபமின்ஹும் மன் அரபஹு, அவர்களில் சிலர் அதற்கு ஏராப் செய்வார்கள். பில்லம்மத்தி ரஃப்அன், ரஃபுடைய நிலைமையில லம்மாவை கொண்டும், வபில் ஃபத்ஹத்தி முத்லகன், பொதுவாக ஏனி சந்தர்ப்பங்கள்ல ஃபத்ஹாவை கொண்டும் செய்வார்கள். ஃபகால, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்றால் மலா அம்சு, ஃபாயிலா வரும் பொழுது நேற்றைய தினம் கடந்து விட்டது, ஃபாயில் பில்லம்மா. வஅதகஃப்து அம்ஸ வமா ரஅய்து முன்து அம்ஸ என்று சொல்வார்கள் பிஃபத்ஹா. கால ஷாயிரு, ஒரு கவிஞர் சொல்றாரு பாருங்க, தம்பி ஒரு ஆளுக்கு ஏசத்தான் வேணும், ஆனா ஏசுறதுக்கு இப்படியெல்லாம் ஏசக்கூடாது. இந்த எந்த மாதிரி ஏசிருக்காமட்டு பாருங்க. கொஞ்சம் பொம்பளைகளுக்கு ஏசுறாந்தால் இந்த கவிதையில ஏசுறாந்த ஏச்செல்லாம் விழும் கவிதைகள்ல பாருங்க. லகது ரஅய்து அஜபன் முன்து அம்ஸா அஜாயிஸ மிஸ்ல ஸஆலி ஹம்ஸா யஅகுல்ன மா ஃபீ ரஹ்லிஹின்ன ஹம்ஸா லா தரக்கல்லாஹு லஹுன்ன லிர்ஸா வலா லகீன தஹ்ர இல்லா தஅஸா. எப்படி இந்த சீன்ல ஏசிருக்கான் பாத்தீங்கன்னா அந்த கவிதையை பாருங்க. லகது ரஅய்து அஜபன் முன்து அம்ஸா அஜாயிஸ மிஸ்ல ஸஆலி ஹம்ஸா யஅகுல்ன மா ஃபீ ரஹ்லிஹின்ன ஹம்ஸா லா தரக்கல்லாஹு லஹுன்ன லிர்ஸா வலா லகீன தஹ்ர இல்லா தஅஸா. அல்லாஹு அக்பர். ஏசுறதுக்கு ஒரு அளவு இருக்கிற மகன், இப்படி அளவு ஏசுற. லகது ரஅய்து அஜபன் முன்து அம்ஸ், நேற்றைய தினத்தில் நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டேன். கவிஞர் சொல்றான் லகது ரஅய்து, நிச்சயமாக நான் கண்டேன். லகது உறுதியிலே உறுதி, கது அதுல லாம் வந்திருக்கு ஆரம்பத்தில், கசமுடைய லாம். அப்ப வல்லாஹி லகது ரஅய்து, நிச்சயமாக எனது 2 வெற்று கண்களாலும் கண்டேன். அதான் அர்த்தம். அஜபன், ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். ஆச்சரியம் என்ன அர்த்தம்? அஜப் என்ன அர்த்தம்? ஆச்சரியம் ஆச்சரியம் என்ன? நான் வழங்கி வச்சது சொல்றேன், நீங்க எப்படி வழங்கிருக்கீங்களோ எனக்கு தெரியல, நான் வழங்கி வச்சு சொல்றேன். ஆச்சரியம், புதுமை அப்படின்றது இதுமா சொல்றது. மா ஹஃபிய சபபுஹு, மா ஹஃபிய சபபுஹு, அது நடந்ததுக்கான காரணம் என்னன்னு நமக்கு விளங்காம இருக்குது. அதானே புதினம் என்கிறது, லொஜிக் என்கிறது. எப்படி அது அப்படி நடக்குது என்கிறது நமக்கு விளங்காட்டி நமக்கு புதினம் கொண்டு வரும், ஆச்சரியம் வரும். மா ஹஃபிய சபபுஹு வதக்க அம்ருஹு, ஒரு விஷயம் எப்படி நடக்குது என்ன மாதிரி என்கிறது நமக்கு தெரியாட்டி அது நமக்கு புதினம், ஸ்ட்ரேஞ்சான விஷயம், ஒரு புதினமான விஷயமாக இருக்கும். ரைட்? அவர் சொல்றாரு அஜாயிஸ, சில கிழவிகளை நான் பார்த்தேன். கிழவிகள் வயசு போன பாட்டி தான், வயசாளிகள் முதுமையான மூதாட்டி பெண்களை நான் பார்த்தேன். அவள் எப்படி தெரியுமா இருந்தாலும் மிஸ்ல அஸ்ஸாலி, மோகினி பேய்களை போல் இருந்தார்கள். மோகினி பே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த ஈவில் என்னது ஸ்பிரிட்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதாவது பே என்ற பே இருக்கா இல்லையா, கருத்து முரண்பாடு பட்டிருக்காங்க. பேன்னு ஒன்று இருக்கா இல்லையா, பே பிசாசு போடா பேயான் நம்ம ஏசுறது தனக்கு. அப்போ பொம்பளைக்கு எப்படி ஏசுறது?
பெண் பேய் நம்ம உத்தரவாளுக்கு ஏசுறது இல்லை. ஒரு ஆம்பளைக்கு நம்ம ஏசுவோம், படா பேயா அப்படின்னு நம்ம ஏசுவோம். படா பேன் அப்படின்லாம் ஏசுறது இருக்குது. மிசிலா அஸ்ஸஆலி, பேய்களை போன்ற. மோகினி பேய், பேயில தெரியும் வகை இருக்குங்க. நமக்கு நம்மளோட வாப்பா சொல்லுவார், கொள்ளு பிசாசு, மோகினி பிசாசு, தீனி பண்டார பே, அமுக்கு பிசாசு, இப்படிலாம் இருக்கு. மிஸ்ல சஆலி ஹம்சன், 5 பெண்களை நான் பார்த்தேன். அஜாயிஸ் ஹம்ஸ், 5 கலவிகள் மூதாட்டி பெண்களை பார்த்தேன். அவர்கள் பே மாறி இருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு இருந்தார்கள். அந்த பெண்கள் 5 பேரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஒன்றை ஃபீ ரஹ்லிஹின்ன, அவர்களுடைய பயணப்பொதியிலிருந்து. பயணப்பொதினா சாப்பாட்டுக்காக வேண்டி அவங்க எடுத்துக்கொண்ட அந்த உணவுகள், அதான் பயணப்பொதி அப்படிங்கிறது. அந்த பெண்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ஒன்றை ஃபீ ரஹ்லிஹின்னா, அவனுடைய பயணத்தில் இருந்த ஒன்றுனால் அவன் கட்டிச்சாதமாக ஒன்று எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ட்ராவல் பண்ண டைம் ப்ரொவிஜன், அதாவது இந்த கட்டிச்சாதமாக ஒன்று எடுத்து கொண்டு போவாங்க. அக்ஸர் அரபில் ஜாதுன்னு சொல்லி, வத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஜாதி தக்வா, குர்ஆனில் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ யகுல்ன மா ஃபீ ரஹ்லிஹின், அவனுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ஹம்ஸ் என்றால் அதாவது ஒரு கள்ளத்தனமாக, ஹம்ஸ் என்றால் இந்த மறைமுகமாக கள்ளத்தனமாக ஒரு சீக்ரெட்லி அதை சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அப்ப ஏகுல்ன அக்லன் ஹம்சன், அந்த அக்லன் என்கிற அந்த மஃபூல் முத்தலக்கு சிஃபத்தாக தான் அது வந்திருக்குது. ஹம்சன் அதாவது சீக்ரெட்லி, ஒரு ரகசியமாக மறைமுகமாக அதை ஒளிச்சு மறைச்சி கள்ளத்தனமாக சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இவர் சொல்றாரு, லா தரக்கல்லாஹு லஹுன்ன, சஆலி, அதை வாசிக்கணும். நம்ம சஆலின்னு தானே யார் எழுதிக்கிறாங்க, சஆலி சேலா துஞ்சமு சஆலி. இப்போ நம்ம சொல்ல கொஞ்சம் பார்ப்போம். லா தரக்கல்லாஹு லஹுன்ன லிர்சா, லா தரக்கல்லாஹு லஹுன்ன லிர்சா. இது ஒரு 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 சாபமான பிரார்த்தனை. சாபம்னா பதுவா, நம்ம சொல்லுவோம் பதுவா செய்கிறேன், சாபமான ஒரு பிரார்த்தனை. லா தரக்கல்லாஹு லஹுன்ன லிர்சா, இது ஒரு துவா அலைஹின்ன. அல்லாஹு தாலா அவர்களுக்கு கனது லிருசுஞ்சம் அல்ராஸ், லிருசுன்றது கடவாய்ப்பல், கடவாய்ப்பல் சக்கப்பள்ளி. அப்போ அந்த பல்லுகளை அவர்களுக்கு அல்லாஹு தாலா வைக்க கூடாது என்றால், அல்லாஹு தாலா அவர்களோட பல்லுகளை எல்லாம் விழுத்தாட்டிடணும். நான் சொன்னேன், அவனோட பல்லெல்லாம் விழுந்து போய் நீ போயிடணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்கறது, இந்த பதுவா செய்யறது. துவா இல்லையா, அது பதுவா. லா தரக்கல்லாஹு லஹுன்ன, லா தரக்கல்லாஹு லஹுன்ன, அல்லாஹு தாலா அவர்களுக்கு விட்டு வைக்க கூடாது. லிருஸ்னா பல்லு, அதுவும் கடவாய் பல்லு, சக்கப்பல்லு. லா லகீன தஹ்ர இல்லா தஅஸா, லா லகீன தஹ்ர, கால முழுக்க ஒரு சந்திக்க கூடாது. இல்லா தஅஸன், தஅஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான இந்த என்ன சொல்ற நாசம், அழிவு, இழப்பு, அதுகளுக்கு தயசுன்றது. தயசுன்றது கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகளுக்கும் சொல்றது. அப்ப காலம் முழுக்க அவர்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயர்களையுமே தான் சந்திக்க வேண்டும். லா லக்கீன தஹர, காலம் முழுக்க சந்திக்க கூடாது. இல்லா தஅஸா, அதாவது கவலையான விஷயங்களை தவிர, மோசமான நிலைமை தஅஸ். தஅஸ்ங்கிறது என்னது, தஆசத் என்கிறது சஆதத்துக்கு மாத்தம். நாங்கள் சொன்னோம் தஈஸ், அதில் மாத்தம் சயீத். ரைட், இந்த கருத்து காட்டிக்காரு பாருங்க. இந்த கீழுக்கு அந்த மைனான்னு சொல்லி அந்த இதுல உங்களை ஃபுட் நோட்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எதுக்குரு அன்னஹு ரஆ ஷைஅன் அஜீபன் ஃபில் யௌமி அல்லதி கப்ல யௌமி, நேற்றைய தினம் அவர் என்ன செய்கிறாருன்னால் ஒரு ஆச்சரியமான புதினமான ஒரு விஷயத்தை காண்றாரு. வகது பையன ஹாதல் அஜப, இந்த ஆச்சரியமான புதினமான விஷயம் என்னங்கிறத அவர் விளங்கப்படுத்துறார். எப்படி, பிஅன்னஹு ஹம்சு நிசாஇன் அஜாயிஸ், ஒரு 5 வயசு போன பொம்பளையோல். யுஷ்பிஹினல் கீலான், அவர்கள் என்னது ஊல் ஜெமு கீலான் என்கிறது மோகினி பிசாசுகள். அப்ப பே பிசாசு மாதிரியா அவங்க இருந்தாங்க. யுஷ்பிஹினா அவர்கள் ஒப்பாகி இருந்தார்கள், அப்ப பே மாதிரி அவங்க இருந்தாங்க. வயக்குல் நமாஃபி ரிஹாலிஹின், அவனோட பயணத்தில் அவங்களுக்கு கொண்டு வந்த சாப்பாடுகளை அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அக்லன் ஹஃபியன், இது ஒரு சீக்ரெட்லி, ஒரு கள்ளத்தனமா சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சும்மதா அலைஹின், பிறகு அந்த பெண்களுக்கு எதிராக அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். எப்படி, பி ஐ யக்லா அல்லாஹு கலா யக்லஹு பி ஐ யக்லா அல்லாஹு ஜமீஅ அத்ராசிஹின், அந்த பெண்களினுடைய எல்லா கடவாய்ப்பற்களையும் சக்கை பல்லுகளையும் அல்லாஹ் தஆலா கலட்டி விட வேண்டும் என்று அவர் அந்த பெண்களுக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இதான் அதோட அர்த்தம். அப்ப லகத் ரஅய்து அஜபன் முந்து அம்ஸ், நேற்றைய தினம் நான் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். அஜாயிஸ் மிஸ்ல சஆலி ஹம்சன், பேய்களை போன்ற 5 பெண்களை கண்டேன், வயசு போன பெண்களை கண்டேன். யகுல் நமாஃபி ரஹலிஹின்ன ஹம்சா, அவர்களுடைய
பயணத்தில் அவங்க கொண்டு வந்த அந்த உணவுகளை கள்ளத்தனமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. லா தரக்கல்லாஹு லஹுன்ன திர்ஸா, அந்த பெண்களுக்கு தின்றதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பல்லை வைக்கக்கூடாது, எல்லா பல்லும் விழுந்துடணும். வலா லக்கீன தஹர இல்லா தஸா, காலம் முழுக்க அவர்கள் கஷ்டத்தை தான் துன்பத்தையும் துயரத்தையும் தான் சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்கிறார். ரைட். வமின்ஹும் மன் அரபஹு பில்லம்மதி ரஃப்ஆ, அந்த பனு தமீம்கள்ல இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்றால் லம்மாவை கொண்டு ரஃபுடைய நிலைமையில் அவர்கள் இராபு செய்வார்கள். வபனாஹு அலல் கஸ்ரி நஸ்பன் வஜர்ரன், கஸ்ருடைய நிலைமை, கஸ்ர் மீது பினா செய்வாங்க, நஸ்புடைய ஜருடைய நிலைமைகள்ல. அதாவது கிட்டத்தட்ட என்னது, இது நம்ம நம்ம சொல்ல போதா இருந்தால் ஒரு ஆச்சரியமான நேரம் பாருங்க. வமின்ஹும் மன் அரபஹு பில்லம்மதி ரஃபன், ரஃபு செய்யற நேரத்துல லம்மா, வபனாஹு அலல் கஸ்ரி நஸ்பன் வஜர்ரன், நஸ்புடைய ஜருடைய நிலைமையில கஸ்ராவின் மீது இருப்போம். وزعم الزجاجي أن من العرب من يبني أمسي على الفتح, ஜஜ்ஜாஜி என்கிறவர் சொல்றாரு, அவர் கருதுகிறார், அன்ன மினல் அரபி மன், அரபியர்கள் சிலர் இருக்காங்க, எப்னி அம்சி அல் ஃபத், அம்சி என்கிற சொல்ல ஃபத்ஹாவின் மீது என்ன செய்வாங்க, பினா செய்றாங்க, அம்ச அப்படின்னு சொல்றது. வஅன்ஷத அலைஹி கௌலஹு முந்து அம்சா, சிலாக்கள் என்னது அம்சா அப்படின்னு சொல்லியும் என்னது கவிதையாக அதை படிச்சிருக்காங்க. முந்து அம்சா வஹுவ வஹ்முன், அது பிள்ளையான நிலைப்பாடு. வஸ்ஸவாபு மா கத்தம்னாஹு, நாங்க சரியான நிலைப்பாடு நாங்க முன்னால சொன்னதுதான். மின் அன்னஹு முரபுன் கைரு முன்சரிஃபின், அது கைரு முன்சரிஃபாக இராப் செய்யப்படுவதுதான் எனக்கு சரியான நிலைமை. அதாவது என்னென்றால் ரஃபுடைய நிலைமையில அம்சு அப்படின்னு சொல்றது, நஸ்புடைய நிலைமைகளையும் ஜெரு நிலைமைகளையும் அம்ச என்று ஃபத்தின் மீது வைப்பது. வஸஅம பாதுஹும் அன்ன அம்சா ஃபில் பைத்தி ஃபிஅல் மாதி, சில ஆக்கள் எப்படி கருதுறாங்க என்றால் அம்சா என்கிற சொல் முதலாவது அந்த முன்னால் சொல்லப்பட்ட பைத்துல ஃபியல் மாதி என்று சொல்லி இருக்கிறார்கள். வஃபாயிலுஹு முஸ்தத்திருன், அதனுடைய ஃபாயில் மறைஞ்சிருக்குது. வத்தக்தீரு முந்து அம்சா அல் மசாஉ, நேற்றைய மாலை, அது நேற்று மாலை பொழுதை அடைந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கமும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, உண்மை சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் என்னது, இவ்வளவு கருத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று நமக்கு இல்லை. சரி, அதுக்கு பிறகு உள்ள அந்த துண்டை நான் கொஞ்சம் சீக்கிரம் வாசிச்சு காட்டி விடுறேன் பாருங்க. இந்த பந்தியை நீங்க கொஞ்சம் பாருங்க, அதை நம்ம நிப்பாட்டுவோம். வலம் சால இல்ல, அதாவது சஆலா வ சஆலியாண்டா கேக்குறீங்க. அதாவது எனக்கு அது விளங்குற மட்டும் எப்படி இருக்குது, சஆலின்னு தான் விளங்குது, சஆலாண்ட மாதிரி விளங்கல பொயம்ல. ஓ அதான் மிஸ்ல சஆலின்னு தான் நான் பாடமாக்கி வச்சிருக்கேன், அப்படித்தான் நானும் பாடமாக்குறேன். சஆலான்னு எனக்கு தெரியாது. சஆலா, நீ கொஞ்சம் பாருங்களேன் அதை டிக்ஷனரியில் வேர்டை, பழைய வேர்டு போட நினைக்கிறேன். சரி, அடுத்த துண்டை வாசிப்போம். வலம்மா ஃபரகுத்து மின் திக்ரில் மப்னி அலல் கஸ்ர், நோ மை புக் ஹெட் கஸ்ரா, சஆலின்னு தான் வரும். வலம்மா ஃபரகுத்து மின் திக்ரில் மப்னி அலல் கஸ்ர், கஸ்ராவின் மீது பினா செய்யப்படக்கூடிய அந்த சொற்களை கூறி நான் முடித்த பொழுது, தகர்த்துல் மப்னி அல் ஃபத், ஃபத்தஹின் மீது மப்னியாக்கப்படக்கூடிய சொற்களையும் நான் சொல்கிறேன். ஒமஸ்ஸல்துஹு, அதுக்கு நான் உதாரணமாக எனக்கு சொல்ல இயலும் எப்படின்னு கேட்டால், அவர் சொல்றாரு அஹத அஷர என்கிற சொல்லலாம். ஒமஸ்ஸல்துஹு பி அஹத அஷர வ அஹவாத்திஹி, அஹத அஷர அதை சார்ந்தவைகள்னா அஹத அஷர, இஸ்னா அஷர, சலாசத் அஷர, அர்பத் அஷர், அந்த 19 வரைக்கும் உள்ள சொற்கள், இவைகள் ஃபத்தஹின் மீது மப்னி. ஒமரர்து பி அஹத அஷர, அதாவது முந்து ரெண்டுமே அதாவது ஹர்ஃபு ஜெருகள் தான். முதுன்னு சொல்லலாம், முந்துன்றும் சொல்லலாம், முதுன்றும் சொல்லலாம் சுக்கூன் வச்சு. முந்துன்றும் என்னது சொல்லு இருக்குது, அது முந்து என்கிறது ஹர்ஃபு ஜெரு, என்ன ஹர்ஃபு ஜெருகள் ரெண்டும். சரி, தகூலு ஜாஅனி அஹத அஷர ரஜுலன், 11 மனிதர்கள் என்னிடம் வந்தார்கள். அப்ப அங்க அஹத அஷர ஃபாயிலாக வந்திருக்கு, ரஃபு செய்யப்படல. காரணம் அது ஃபத்தஹாவின் மீது மப்னி, ரெண்டு பகுதியும் அஹதைன் தான் அஷரைன் தான். வரைத்து அஹத அஷர ரஜுலன் வமரத்து பி அஹத அஷர ரஜுலன், 11 மனிதரை கண்டேன், 11 மனிதருக்காக நடந்து போனேன். எல்லாமே ஃபத்தஹா. பிஃபத்திஹில் கலிமத்தைனி ஃபில் அஹ்வாலி ஸலாஸா, 3 நிலைமைகள், ரஃபு நஸ்பு ஜர்ரு, இந்த 3 நிலைமைகளையும் 2 சொற்களுக்கு ஃபத்து தான் செய்யப்பட்டிருக்குது. வகதா தகூலு ஃபி அஹவாத்திஹி, அதே மாதிரி தான் 11 சார்ந்தவைகள்னால் இஸ்னா அஷர, சலாசத் அஷர, அவைகளை நீங்க பார்க்கலாம் ஃபத்தஹாவில் தான் இருக்கும். அலா இல்லா இஸ்னை அஷர, இஸ்னை அஷர என்கிற சொல்ல இஸ்னை என்கிறதுல
இஸ்னா அஷர இஸ்னை அஷரன்னு சொல்லி தஸ்னியாவில் மட்டும் கொஞ்சம் மூரப் மாதிரியான ஒரு பேட்டர்னில் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் மற்ற எல்லாத்துலேயுடைய கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 முதல் 19 வரைக்கும் அதனுடைய கடைசி அஷர அந்த ராவுக்கு ஃபத்த செய்யப்பட்டிருக்கும். ஃபைனல் கலிமத்தல் ஊலா மின் ஹுத்து உரபு. இந்த இஸ்னா அஷர என்கிற சொல்ல இஸ்னை என்கிற சொல்ல அந்த முதலாவது சொல் இராப் செய்யப்படுகிறது பில் அலிஃபி ரஃப்அன். அலிஃபுக்கு நம்ம இராப் செய்வோம் ரஃபுடைய நிலைமையில். வபில் யா இனஸ்பன் வஜர்ரன் நஸ்புஜருடைய நிலைமைகளில் யா வருது. இஸ்னா அஷர இஸ்னை அஷர ஜா இஸ்னா அஷர ரஜுலன் ரஅய்து இஸ்னை அஷர ரஜுலன். அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, தகூலு ஜாஅனி இஸ்னா அஷர ரஜுலன் வரஅய்து இஸ்னை அஷர ரஜுலன் மரத்து பிஸ்னை அஷர ரஜுலன். அந்த இஸ்னை என்கிறது மாறி இருக்கிறத காட்டியிருக்காரு. வ இன்னமா லம் அஸ்தஸ்னி ஹாதா மின் இத்லாகி கௌலி வ அஹவாத்திஹி. நான் இதை விதிவிலக்கு செய்யாம, எப்படி இஸ்னை அஷரையில் வரக்கூடிய இந்த இஸ்னை என்று சொல்ல விதிவிலக்கு செய்யவில்லை. ஏனென்றால் வ இன்னமா லம் அஸ்தஸ்னி ஹாதா, இதை நான் ஏன் விதிவிலக்கு செய்யவில்லை என்றால், இதை நான் விதிவிலக்கு செய்யாமல் நமக்கு காரணம் என்னவென்றால் மின் இத்லாக்கி கௌலி வஹவாத்தி லி அன்னி சஅல்குரு ஃபீமா பஅது, அது சம்பந்தமா நான் பிறகு சொல்வேன் என்றார். வ இன்னமா லம் அஸ்தஸ்னி ஹாதா, நான் இதை விதிவிலக்கு செய்யாமல் இருந்ததெல்லாம் மின் இத்லாக்கி கௌலி வஹவாத்திஹி, அதாவது இஸ்னா அஹத அஷர அதை சார்ந்தவைகள் என்று சொல்லி நான் பொதுவாக சொன்னது. அத்துலக்கல் கவுல என்றால் ஒரு கூற்றை நிபந்தனை இல்லாமல் பொதுப்படியாக சொல்வது. அப்படி நான் சொன்னதெல்லாம் காரணம் என்னனி அது குரு, அது சம்பந்தமாக நான் சொல்வேன் ஃபீமாபாத் பிறகு. அன்ன இஸ்னைனி வஸ்னத்தைனி, இஸ்னைனி இஸ்னத்தைனி என்கிற அந்த ரெண்டு சொற்களும் யுரபானி ஏராபல் முசன்னா முத்துலக்கன், பொதுவாக தஸ்னியாவுடைய ஏராபாக அவை ஏராப் செய்யப்படும். வ இன் ருக்கிபா, அது முரக்கபாக வந்தாலும் சரி. முரக்கப்னால் ரெண்டு சொல்லும் சேர்ந்து வாருது முரக்கப்னு சொல்றேன் இல்லையா. முரக்கப் மஸ்ஜி, முரக்கப் இஸ்னாதி, முரக்கப் இலாஃபி, முரக்கப் வஸ்ஃபி, முரக்கப் அததி, அப்படிலாம் என்னது தர்கிப் வகைகள் நிறைய இருக்கு. சரி, நமக்கு இவ்வளவும் டயத்தினம் நமக்கு போதும். அப்போ நான் முன்னால் சொன்ன பாடத்தினுடைய ஒரு சுருக்கத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம இன்றைக்கு படித்த அந்த புதிய செய்தி என்னன்னு கேட்டால், அதுதான் மப்னி வகை. மப்னி 4 வகையாக மப்னி நமக்கு பிரிக்கலாம். ஒன்று லம்மாவின் மீது மப்னி, மற்றது கஸ்ராவின் மீது மப்னி, ஃபத்ஹாவின் மீது மப்னி, சுக்கூன் மீது மப்னின்னு சொல்லி 4 வகையாக நமக்கு சொல்லலாம். அதில் நமக்கு இன்றைய நம்ம படித்த பாடப்பகுதி என்னென்று கேட்டால், அதுதான் கஸ்ராவின் மீது மப்னியாக்கப்படக்கூடியவைகள். அப்போ கஸ்ராவின் மீது மப்னியாக்கப்படக்கூடியவைகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எப்பொழுதும் கஸ்ராவின் மீதே வாருது, அது ஹா உலாய். ரெண்டாவது இந்த ஹதாமி கத்தாமி அம்சி, இவைகளில் கருத்து முரண்பாடு இருக்குது. ஹிஜாசியன்கள் பொதுவாக ஹதாமி கத்தாமி அம்சி எல்லாம் கஸ்ராவின் மீது பினா செஞ்சிருவாங்க. பனு தமீம்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. சிலர் சொல்றாங்க என்னென்னு கேட்டால், ஹதாமி கத்தாமி என்கிறத அதில் பனு தமீம்கள் கடைசியில் மீம் வந்தால் அதை அவங்க கைரு முன்சரிஃபுடைய ஈராபாக ஈராப் செய்வாங்க. ராவுல முடிஞ்சுன்னு சொன்னால் அதை கஸ்ராவின் மீதே மபுனியாக்கி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்சிங்கிறதுலையும் என்னது ஹிஜாசியன்கள் கஸ்ராவின் மீது மபுனியாக்குவாங்க. ஆனால் பனு தமீம்களில் 2 நிலைப்பாடும் இருக்குது. சிலாக்கள் கைரு முன்சரிஃபா பயன்படுத்துகிறாங்க, இன்னும் சிலாக்கள் ஃபத்தஹாவின் மீது வச்சு பயன்படுத்துகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்கங்கிற செய்தியை நமக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதற்கான கவிதைகள் எல்லாம் என்னது நமக்கு காட்டியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு விதங்களுக்கும் கவிதைகள் எல்லாம் காட்டியிருந்தாங்க. அதை அடுத்து அவர் நமக்கு சொன்ன பகுதி எதுன்னு கேட்டால், அந்த அம்சியில் வரக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகள் சம்பந்தமாக நமக்கு என்னது சுருக்கமாக சொல்லி இருந்தார். என்னென்று கேட்டால், அதாவது அம்சியை பொறுத்த வரையில் அதில் சில ஆக்கள் என்னது என்னென்று கேட்டால் அரபியர்களில் சிலர் இருக்காங்க அம்சிங்கிறது ஃபத்தஹின் மீது மபுனியாக்கி பயன்படுத்துகிறவங்க இருக்காங்கன்னு சொல்லி என்னது ஜஜ்ஜாஜி இமாம் சொன்னதாகவும், ஆனால் அவர் சொல்கிறார் அப்படி அல்ல, அதாவது அம்சிங்கிறத கைரு முன்சரிஃபுடைய அமைப்புள்ள ஈராப் செய்கிறது தான் பொதுவாக பனு தமீம்களிடத்தில் அறியப்பட்ட விஷயம் என்கிறத சொன்னார். அதே போல் சிலாக்கள் என்னது முந்து அம்சியில் வரக்கூடிய அந்த அம்சாங்கிறது முந்து அம்சாண்டு வருது. முந்து அம்சாண்டால் அம்சா என்கிற அந்த ஃபியல். அப்போ ஃபியலாக இருந்தால் அலிஃபுடைய சூரத்தில் நம்ம எழுதலாமா? எழுத இயலாது. அப்போ எங்கே அதுக்கு ஃபாயில்னு கேட்டால் முந்து அம்சா அல் மசாவுன்னு தக்குதீரில் ஃபாயில் இருக்கும்லாம் வழக்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து நமக்கு தேவையில்லை என்கிறத சொல்லியிருந்தோம். பிறகு ஃபத்தஹாவின் மீது மபுனியாக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி சொன்னார்.
அதில் முதலாவது வந்து என்னன்னு கேட்டால் அஹத அஷர என்கிற அந்த இலக்கத்தை பற்றி சொன்னார். அதனுடைய 2 பகுதிகளும் ஃபத்தஹாவின் மீதே மபுனியாக்கப்படுற அந்த கதையை சொன்னார். அதில் இஸ்னை அஷர் அல்லது இஸ்னா அஷர் வரக்கூடிய அந்த இஸ்னைனி என்கிறது பொதுவாக முரக்கபோட வந்தாலும் முரக்கப் இல்லாமல் தனிச்சு வந்தாலும் அது இஸ்னான் இஸ்னத்தானி, அதுக்கு தஸ்னியாவுடைய ஈராபாக செய்கிற அப்படின்னால் ரஃபுடைய நிலைமையில் அலிஃபில் வரும், நஸ்பு ஜெருடைய நிலைமைகளில் யாவுல அது இருக்கும் என்கிற செய்தியை நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிகளோட மபுனியினுடைய அந்த 2 பகுதியும் முடிஞ்சிடும். கஸ்ராவின் மீது வாரதும் ஃபத்தஹின் மீது வாரதும் லம்மாவின் மீது மபுனியாக்கப்படக்கூடிய அது விரிவான பாடம். நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பார்த்தோம்னால் மபுனி கோர்ஸ் நமக்கு முடிவடைஞ்சிருமா. ஹை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரன்.